கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:29 விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். ஆமென். விசுவாசம் என்ன என்பதற்கு உதாரணமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு செங்கடல் திறந்து வழிவிட்டது. ஆனால் அதே வழியானது அந்த விசுவாசம் இல்லாத எகிப்தியருக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்களால் கடக்க முடியவில்லை, அழிந்தும் போய்விட்டார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தினுடைய கடந்து செல்லும்போது அந்த வழியானது மிக ஆழமானதாகவே தோன்றியிருக்கக்கூடும் மற்றும் தடுப்பு சுவர்கள் போன்று அந்த தண்ணீர் வழியாக ஒரு பெரிய மதில் சுவர் போல் நின்று இருந்தது. இந்த பெரிய மதில் சுவரின் உள் என்ன அவர்கள் பார்க்கும்போது அது மதில் சுவருக்குள் நீர்வாழ் ஜந்துக்களாகிய ஆழ்கடல் வாழும் திமிங்கலம், மனிதனை வேட்டையாடும் ஷார்க்கு, சுறா போன்றதான பெரிய பெரிய மீன்கள் அங்கு இவர்களை அச்சுறுத்துவது போல் காணப்பட்டு இருக்கலாம். இஸ்ரேலர்களின் விசுவாசத்தின்படி மிக எளிதில் அந்த அவ்வளோ பெரிய வனாந்திரத்தின் உள்ள செங்கடலை அவர்கள் எளிதாக கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் எகிப்தின் பார்வோனும் அவன் சேனையும் இஸ்ரேலை தொடர்ந்து சிவந்த சமுத்திரத்தில் சென்றபோது சடுதியாக தண்ணீர் பின்வாங்கினதினால் அங்கே அதிக சேரும் சகதியுமாக காணப்பட்டது. அவர்களில் சிக்கிக்கொண்டார், மாண்டு விட்டனர். இங்கே இதே பாதை சேறு படாமல் உலர்ந்த தரையைப் போல இஸ்ரேலர்கள் கடந்து கர்த்தரின் வாக்குத்தத்த விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், கடந்து சென்று விட்டார்கள். உலர்ந்த தரையை விசுவாசத்தினால் நடப்பவர்களுக்கு மாத்திரமே உரியது. விசுவாசியாதவர்களுக்கு உலர்ந்த தரை வெறும் சேராக மாறிவிட்டது. அதேபோல் தேவன் யோசுவாவின் விசுவாசத்தை கனப்படுத்தி சூரியன், சந்திரன் ஆகியவற்றின் இயற்கை விதியை மாற்றி ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் வானத்தில் தங்கள் இருந்த இடங்களில் அவைகள் அப்படியே நின்றது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மீதுள்ள விசுவாசம் ஜனங்களுக்கு காணப்படுத்தப்படும், உங்களுக்கும் காணப்படும். செங்கடல் பிளந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. யோர்தானின் ஆறு வழிவிட்டது. வானத்தின் சில சூரிய நட்சத்திரங்கள் தரித்து நின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி 43:2 நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரண்டு வருவதில்லை என்கிறார். ஆமென். God bless you.